வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பெருந்தொகை டாலர்கள். மஹிந்தாவால் தாக்கப்பட்ட எம்பி நாடாளுமன்றில் வெளியிட்டுள்ள அறிக்கை. கலைக்கப்படவுள்ள நாடாளுமன்றம் திரைமறைவில் ஆரம்பமான பேச்சு. கோட்டபாயவின் கதையே சஜித்திற்கு ஏற்பட்டிருக்கும் ரணிலின் ஆலோசகர் புது தகவல். இந்தியாவில் பரபரப்பு. கர்நாடக முன்னாள் முதலமைச்சருக்கு பிடியாணை. ரணிலுடன் ஒருபோதும் இணையவே மாட்டோம், யாழில் சஜித் திட்டவட்டம். அனலைதீவு கடத்தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை. டொலர் மற்றும் யூரோக்களுக்கு தடை விதித்துள்ள ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் இரண்டாவது மீளாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார். IMFின் இரண்டாவது மீளாய்வுக்கான அனுமதி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இதனூடாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை எமக்கு கிடைக்கப்பெறும். 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் எமது இலக்கு மட்டத்தை நாம் அடைந்ததை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டது. இந்த மாதம் மே மாதம் அளவில் பணவீக்கம் மேலும் குறைந்த மட்டத்தில் பேணப்பட்டமை ஆகியனவும் கருத்தில் கொள்ளப்பட்டன. எனவே சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து மூன்றாவது தவணை நிதி கிடைக்கப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றார். அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் தாம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்ற அறிக்கை வெளியிடவுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் கண்டி மாவட்ட உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காவல்துறையினர் தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்த போதிலும் இதுவரை அவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், நாட்டின் முக்கிய நிர்வாக மையம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாம் ஏமாற்றமடைந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் அதிபர் செயலகத்தின் பாதுகாப்பு கேமரா காட்சிகளை அவதானித்ததால் இது தொடர்பான சம்பவத்தை தெளிவாக காண முடியும் எனவும் அவர் குணத்திலக சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்படும் திகதி நெருங்கி வரும் நிலையில் தற்போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்தை வருவதற்கு பிரதான கட்சிகளிடமிருந்து வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி அதிபர் தேர்தல் நடைபெறும் எனவும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படும் என அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் அறிவித்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பொது தேர்தலை நடத்த இன்னும் 114 நாட்களே உடனே இந்த நிலையில் தற்போது சுயேட்சையாக செயல்பட்டு பல்வேறு குழுக்களில் இணைந்துள்ள பெருமளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த தேர்தலில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கு இரண்டு பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பெரமுன திரைமறைவில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் பெரும்பாலானோர் மொட்டுவில் போட்டியிடுவார். இவ்வருடம் நாடாளுமன்றத்திற்கு வந்தவர்கள் ஆவார். அதன் பெரும் எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது சுயாதீனமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அறியப்படுகின்றது. இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தி JVP மொட்டு கட்சிகளுக்கிடையில் அதிக ஆசனங்கள் பிரிக்கப்படும் என தற்போதைய கருத்துக்கள் கணிப்புகள் மூலம் தெரியவந்துள்ள நிலையில் இந்த கட்சிகளுடன் எம்பிக்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 2019ஆம் ஆண்டு அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட கதையை எதிர்கொண்டிருப்பார் என அதிபர் ரணில் ஆலோசகர் மாரசிங்க தெரிவித்துள்ளார். சஜித் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் கோட்டபாய ராஜபக்சவை விட விரைவில் அதிபர் பதவியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என மாரசிங்க ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கடந்த அதிபர் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கட்சியினர் பலர் தனக்கு ஆதரவளிக்கவில்லை என சஜித்தின் குற்றச்சாட்டை மாரசிங்க மறுத்தார். 2019ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது நாங்கள் 24 மணி நேரமும் உழைத்தோம். சஜித் மக்களுக்கு நேருக்கு நேர் சந்திக்கும் பயணத்தின் போது அவர் முன்னிலைப்படுத்த வேண்டிய விடயங்கள் குறித்து நாங்கள் தான் ஆலோசனை வழங்கினோம் என அவர் மேலும் தெரிவித்தார். கல்வி தொடர்பாக நீதி கேட்க சென்ற 17 வயது பாடசாலை மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான PS எடியூரப்பாவுக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் 54 வயது தாயார் கடந்த மார்ச் 14ஆம் தேதி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். அதன் பேரில் 2 பிரிவுகளின் கீழ்
எடியூரப்பார் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகாரில் கல்வி தொடர்பாக தனது மகளுக்கு நீதி கிடைக்க அவரின் உதவியை நாட அவரது வீட்டிற்கு சென்றோம். அப்போது எங்களது குறைகளை சில நிமிடங்கள் கேட்ட அவர் பின்னர் எனது மகளை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று தகாத முறைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு பெங்களூரு காவல்துறையினரிடமிருந்து சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிஐடி அதிகாரிகள் அவரை வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு சிஐடி நேற்று அழைப்பாணை அனுப்பியிருக்கின்றது. இந்த நிலையில் 17 வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய வழக்கில் அவருக்கு பிடியாணை பிறப்பித்து பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க எந்தவித பேச்சுக்களும் இல்லை, அவரோடு இணைய போவதில்லை. நாட்டை அதாள பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்பு இருப்பவர்களுடன் ஒருபோதும் இணைய போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க நீங்களும் இணைந்து கொள்ளப் போவதாக கூறப்படும் கருத்துக்களின் உண்மை இருக்கின்றதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சஜித் மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இங்கு வந்து பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றேன். இதனை நாட்டின் அனைத்து இடங்களிலுமே முன்னெடுத்து வருகின்றேன். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எமது மக்களுக்கான சேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எம்மாலான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றோம். பாடசாலைக்கு, வைத்தியசாலைக்கு என உதவிகளை செய்வது தேர்தலுக்காக அல்ல. எனது நீண்ட நாள் திட்டம். இதற்கமையவே நீண்ட காலமாக அனைத்து இடங்களிலும் இதனை ஒரு பணியாக செய்து வருகின்றேன். நான் இங்கு வந்து மைதானத்தில் கதைத்த ஒரு விடயத்தை சிலர் சர்ச்சையாக்கி உள்ளனர். அதனை வைத்து எனக்கு எதிரான பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக நல்லாட்சி காலத்தில் மண்டிதீவில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன. அந்த நினைவில் தான் மைதானம் தொடர்பாக இளைஞர்களிடம் வினவினேன். ஆனால் மண்டிதீவு என நினைவு வரவில்லை. இதனால் மண்டிதீவில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதற்கட்டாக இந்த மைதானத்தை அமைப்போம். இப்போது நாட்டின் அரசியல் வேறு வியூகத்தில் செல்கின்றன. தமிழகத்தில் கரையொதுங்கிய அனலைதீவு கடற்தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அனலை கடற்பரப்பில் இருந்து கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணியளவில் கடற்தொழிலுக்கு சென்ற குறித்த இருவரும் கரை திரும்பாத காரணத்தினால் பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அனலைதீவு கடற்பரப்பெங்கும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்கள் தீவிர தேடுதல் முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் அனலைதீவைச் சேர்ந்த திருச்செல்வம், மைக்கேல் பெர்னாண்டோ, நாகலிங்கம், விஜயகுமார் என்ற இருவருமே படகு இயந்திரம் பழுதாகி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் பகுதியில் கரையொருங்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனை அடுத்து குறித்த இருவரது குடும்பத்தினர் இன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து இருவரையும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் கடற்தொழில் அமைச்சரினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டாலர்கள் மற்றும் யூரோக்களை பயன்படுத்தி வர்த்தகத்தை நிறுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள், உலோகங்கள், வர்த்தகம், பங்குகள் மற்றும் பத்திரங்களுக்கு டாலர் மற்றும் யூரோவை இனி பயன்படுத்த போவதில்லை என்று மாஸ்கோ பங்குச்சந்தை அறிவித்துள்ளது. அமெரிக்காவினால் ரஷ்யாவிற்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ரஷ்யா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ரஷ்யாவின் மத்திய வங்கி கூறுகையில், மாஸ்கோ எக்ஸ்சேஞ்ச் குழுவிற்கு எதிராக அமெரிக்காவில் கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக அமெரிக்க டாலர்கள் மற்றும் யூரோக்களில் குறிப்பிடப்பட்ட கருவிகளின் பரிமாற்றம், வர்த்தகம் மற்றும் தீர்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.